ஹாய் கைஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, விஜயவாடாவில் இருக்கக்கூடிய லாபிப்பேட்டுன்ற ஒரு இடத்துல இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோவில் கைஸ் வந்திருக்கோம். இன்றைக்கான இந்த வீடியோவில் இந்த கோவிலை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கு இந்த வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடிக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனுமே வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ப்ரொடியூஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய மிகவும் பழமையான ஒரு பெருமாள் கோவில்னால் அது இந்த பெருமாள் கோவில் தான், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பெருமாள் டெம்பிள். இந்த கோவிலுடைய தனித்துவமான ஒரு விஷயமே என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, 68வது பீடாதிபதியான ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளால் செய்யப்பட்ட புனித ஸ்தாபங்களுடன் காஞ்சி காமகோடி பீடத்துடன் இது ஒரு தனித்துவமான வரலாற்று தொடர்பை கொண்டுள்ளது. இந்த பெருமாள் டெம்பிள் வந்து அந்தளவுக்கு ரொம்ப பெரிய டெம்பிள்லாம் இல்லை, ஓரளவுக்கு ஒரு சின்ன டெம்பிள் தான். இந்த பெருமாள் கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவன் டெம்பிளும் வந்து இருக்குது. அந்த சிவன் டெம்பிளையுமே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி அப்படின்ற பேர் நமக்கு வந்து அருள்பாலிக்கிறாரு. இந்த கோவிலுடைய கோபுரமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்கிடெக்சரில் வந்து கட்டப்பட்டிருக்குன்னே நம்ம வந்து சொல்லலாம். ஒரு மாதிரி யூனிக் ஸ்டைலாக வந்து இருக்குது. இந்த கோவிலுடைய ராஜகோபுரம் வந்து பார்த்திங்கன்னா 4 நிலைகளை கொண்ட பெரிய ராஜகோபுரம். கோவில் உள்ள சுவாமி வந்து பார்த்திங்கன்னா மூலவர் வந்து நின்ற குளத்தில் அழகாக நம்மளுக்கு வந்து காட்சி அளிக்கிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய உற்சவருடைய ஃபோட்டோ இங்கே வந்து வச்சுருக்காங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பெருமாள் சுவாமியை நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் வெளிப்பிரகாரம் வந்து சுற்றி வந்துட்டுருக்கோம். இந்த வெளிப்பிரகாரத்துக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவன் டெம்பிள் வந்து இருக்குது. அந்த சிவன் டெம்பிள் இப்போ நம்ம வந்து போய் பார்ப்போம். இங்கே பெருமாள் சுவாமி வந்து எப்படி இருந்தார், மூலவர் எப்படி இருந்தார்ன்றதை வந்து இங்கே ஃபோட்டோவாக வந்து வச்சுருக்காங்க. இதுதான். இந்த பெருமாள் கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சிவன் டெம்பிள் வந்து இருக்குது. அதுக்கும் ஈஸியான ஒரு ரூட் தான். அங்கே இப்போது வந்து சிவன் டெம்பிள் நம்ம போன நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஜை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோவில் வந்து ரொம்ப சின்ன கோவில் தான். அதனால் என்னால் வந்து ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல. ஆனால் நீங்கள் இந்த பெருமாள் கோவிலுக்கு வந்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு சிவன் டெம்பிளுமே வந்து இருக்கும். அதையுமே வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த இடத்துல இந்த 2 கோவில் ரொம்பவும் முக்கியமான ஒரு கோவில். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் பழமையான ஒரு பெருமாள் கோவில் இந்த இடத்துல. கண்டிப்பாக இந்த கோவிலை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வந்து சந்திரமௌலீஸ்வரர் சுவாமியை நம்ம வந்து தரிசனம் பண்ணி வெளியில் வந்தாச்சு. இந்த பெருமாள் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சர் ரொம்பவும் சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய சிற்பங்கள் வந்து அழகாக செதுக்கியிருக்காங்க. மட்டும் இல்லாமல் ரொம்பவும் சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 கோவிலுமே வந்து ஒரே இடத்துல இருக்குது. சிவனுடைய டெம்பிள், அது மட்டும் இல்லாமல் பெருமாளுடைய டெம்பிள். ரெண்டுமே வந்து பக்கத்துலேயே வந்து இருக்குது. அது வந்து ரொம்பவும் ரேர், அதுக்கப்புறமா ரொம்பவும் ஸ்பெஷலான ஒரு விஷயமும் கூட. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து இந்த 2 சுவாமியும் வந்து தரிசனம் பண்ணுங்கள். இந்த கோவிலுடைய டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இந்த கோவில் ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறமா நடை சாத்திட்டு 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இந்த கோவில் ஓப்பனில் இருக்கும். இப்போ நான் சொன்ன டைமிங்கில் நீங்கள் ஏதாவது ஒரு டைமை சூஸ் பண்ணி இந்த கோவிலுக்கு வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதோட இந்த வீடியோ நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ் பண்ணி சம்மந்தம் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனுமே வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற விஷயங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.